Hello viewers, welcome everyone to 3006 Lens channel. Wishing you all a very happy new year. இது நம்ம சேனலில் போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தல அஜித்தை பற்றி தான். அஜித் குமார்னு சொன்னாலே காதல் மன்னன், வாலி, தீனா, பில்லா, மங்காத்தான்னு அவரோட பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பைக் அண்ட் கார் ரேசிங் சாம்பியன், ரைஃபிள் ஷூட்டிங், ஃபோட்டோகிராஃபி, குக்கிங், ட்ரோன் ஆப்ரேட்டிங்னு நிறைய ஹாபீஸ் இருக்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஆல் டைம் பேஷன் பைக் அண்ட் கார் ரேசிங் தான். மூவி ஷூட்டிங் இல்லாத டைமில் கூட பைக் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு ரைட் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம தலையோட விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லின்னு 2 மூவிஸ் நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு லைனப்பில் இருக்குது. அவர் அஜித் குமார்னு ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ணது அண்ட் காரோட இமேஜஸ், டீம் டிரைவர்ஸ் பற்றி எல்லாமே அஜித் குமார் ரேசிங்னு ஒரு சோஷியல் ஹேண்டில் நம்ம பார்த்துருப்போம். இதில் தலை என்ன மாதிரி ரேசிங் பண்ண போகிறாரு, என்ன கேட்டகரியில் ட்ரைவ் பண்ணுறாரு, இப்போ அவருக்கு 50 இயர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ எப்படி அதெல்லாம் முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கார் ரேசிங்னு சொன்னாலே ஃபார்முலா 1 தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஸோ வேர்ல்டில் டாப் மோஸ்ட் ரேசிங்னு கூட சொல்லலாம். பட் அவர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, வேறு டைப் ஆஃப் கார் ரேசிங்கில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அண்ட் ரேசிங் டைப்ஸ்னு சொல்லும்போது அதில் நிறைய டைப்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சிம்பிளாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைப் ஓப்பன் வீல் ரேசிங்னு சொல்லுவாங்க. அதுதான் F1 ரேசிங். இது வீல்ஸ் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் அண்ட் டிரைவருக்கு மேலே ரூஃப் இருக்காது, அப்படியே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான கார்ஸ். வேர்ல்டு வைட் இருக்க டிரைவர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற ரேசிங் கேட்டகரி இது. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கார் ரேசிங். இதில் தான் நம்ம தலை பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இந்த ஸ்போர்ட்ஸ் கார் கேட்டகரியில் லாம்போகினி, ஃபெராரி, BMW அண்ட் போஷா கார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியில் அஜித் யூஸ் பண்ணுற கார் போஷா 911 GT3. இந்த காரில் ரேசிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸோடு ரெடி பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ஜிடி கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடி கப்னா கிராண்ட் டூரர்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த F1 லேப் பேஸ்ட் ஆர் சர்க்கியூட் பேஸ்ட் ரேசிங். ஒரு 45 to 50 லேப்ஸ் இருக்கும். ஃபைனல் லேப்பில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்போர்ட்ஸ் கார் ரேசிங் கேட்டகரியில் லேப் பேஸ்ட் ரேசிங்கோ சர்க்கியூட் பேஸ்ட் ரேசிங்கோ இருக்காது. இது என்டியூரன்ஸ் பேஸ்ட் ரேசிங். 6 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் வரைக்கும் ரேசிங் நடக்கும். அதில் நம்ம தலை பார்ட்டிசிபேட் பண்ணுறது 24 ஹவர்ஸ் ரேஸ். 24 ஹவர்ஸ் சீரியஸ்னு ஒரு சாம்பியன்ஷிப் இருக்குது. வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸான 24 ஹவர்ஸ் ரேசிங் கேட்டகரி. இது எல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற ரேசிங். இது இல்லாமல் நிறைய ரேசிங் கார் டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஹேஷ்டேக் ரேசிங் கமெண்ட் பண்ணுங்கள். டெடிக்கேட்டடாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அது எப்படி ஒரு ஆள் 24 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த ரீசனுக்காகத்தான் அஜித் குமார் ரேசிங்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணது. ஸோ இந்த ரேசிங் கேட்டகரியில் 3 to 4 டிரைவர்ஸ் கோஆர்டினேட் பண்ணி ஓட்டுவாங்க. ஸோ 24 ஹவர்ஸ் 4 டிரைவர்ஸாக பிரிச்சுப்பாங்க. அது அவங்களோட டீம் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி அந்த 3 to 4 டிரைவர்ஸ் இந்த கார் ரேசிங் கேட்டகரியை முடிக்கிறாங்க அப்படின்னு இந்த இதில் நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டலாக 20 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற ரேசிங் கேட்டகரி இது. இந்த 992ன்னு இந்த கேட்டகரியில் சொல்லுவாங்க. நம்ம தலையோட அஜித் குமார் ரேசிங்னு அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜில் கூட அதில் 4 டிரைவர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 4 டிரைவர்ஸும் கோஆர்டினேட் பண்ணி 24 ஹவர்ஸ் ரேஸ் ஓட்டணும். அதுக்கு நடுவில் பிட் ஸ்டாப் எடுத்துக்கணும், ஃபியூவல் போட்டுக்கணும், ஒருத்தர் ஓட்டும் போது மற்ற 3 பேர் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க 24 ஹவர்ஸ் சர்க்கியூட் கம்ப்ளீட் பண்ணும்போது எந்த டீம் அதிகமான ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ ரொம்ப கம்மியான டைமில் அவங்க தான் இந்த இதில் வின்னர். இதில் நிறைய விஷயம் இருக்குது. காரோட என்டியூரன்ஸ், எஃபிஷியன்சி, 24 ஹவர்ஸ் கார் ரன்னிங்லேயே இருக்கணும், கான்ஷியஸாக ட்ரைவ் பண்ணணும், ரெஸ்ட் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கோஆர்டினேட் பண்ணி டீம் ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ணுற ஒரு ரேசிங் டைப் இது. இதோட ஃபர்ஸ்ட் ரேஸ் துபாயில் January 11th to 12th 24 ஹவர்ஸ் ரேசிங்காக நடக்க போகுது. அதுக்கப்புறம் இட்டாலி அண்ட் ஸ்பெயின்னு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். ஸோ அதோட அக்ரிகேட்டட் பாயிண்ட்ஸ் வச்சு வின்னர் யாரும் டிசைட் பண்ணுவாங்க. பட் துபாயில் நடக்கிற இந்த ஜிடி ரேசிங் ஒரு இண்டிவிஜுவல் கப் ரேசிங்னு கூட சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு நம்ம போக போக பார்ப்போம். 24 ஹவர்ஸ் கப் ரேசிங்கில் தலை எப்படி ஓட்ட முடியும், அவர் ரேசிங் போய் 14 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதே நீங்கள் யோசிப்பீங்க.
ஆனால் நம்ம தலை ட்ராக் ரேசிங்க்கு தான் பிரேக் கொடுத்துருந்தாரு. பட் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க. இன்னும் அந்த பழைய ஃபார்மில் அப்படியே தான் இருக்கார் நம்ம தலை. அண்ட் இதுக்கு ஏஜ் லிமிட்டு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீக் பார்ட்டிசிபேட் பண்ண ப்ராக்டிஸ் வீடியோவில் கூட நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வீடியோ கூட ரொம்ப வைரல் ஆச்சு. பட் தலைக்கு எதுவும் ஆகலை, ரொம்ப நல்லா இருக்காருன்னு அவங்க மேனேஜர் சுரேஷ் சந்திராவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆல்சோ நேற்று நடந்த குவாலிஃபயர் செஷனில் அவுட் ஆஃப் 20 டீம்ஸில் 7th பிளேஸ் வந்து குவாலிஃபை இருக்காங்க நம்ம அஜித் குமார் ரேசிங் டீம். இந்த என்டியூரன்ஸ் ரேசிங்கை கிரிவன்டெக்ஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியா டைமில் 2:30 PM ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இதில் நம்ம தலை நல்லபடியாக வின் பண்ணி வரணும் அப்படின்ட்டு நம்ம சேனல் சார்பாக நீங்களும் கொஞ்சம் விஷ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் விஷஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். See you all in next video.